நினைத்தேன் வந்தால் சீரியலில் ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கவின் படிக்க முடியாமல் சிரமப்பட்டுட்டு இருக்கிறான். அதை பார்த்து அபி ஓடி வந்தது. ஏன்டா ஏன் இப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. எனக்கு அந்த பாடம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அபி, அதை என்னால் படிக்கவே முடியாது. ஆனால் சுடர் வந்து அந்த எக்ஸாமில் நான் ஃபஸ்ட்டு வருவேன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் என்னோட டீச்சர்கிட்டையும் வந்து சவால் விட்டுட்டு வந்துட்டான். நான் இப்போ எப்படி படித்து அதில் பாஸ் பண்ணுவேன்? நான் தோத்துட்டேன்னா என்னை எல்லாரும் கேலியும் கிண்டலுமாவெல்லாம் பேசுவாங்கன்னு அழுதுட்டு வந்திருக்கான் கவின். ஓ, சுடருக்கு அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? இரு, நான் இப்போவே போய் அவளை கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அபி ஓடி வந்ததும், ஏ சுடர், எதுக்காக கவின் எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ல அவன் ஃபர்ஸ்ட் மார்க்கை எடுப்பான்னு எல்லாத்துக்கிட்டையும் நீ சவால் விட்டுட்டு வந்தேன்னு கேட்குறா அபி. அபி, நான் சவால் விட்டதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க சுடர். பிரச்சனை இருக்கு, அதனால தான் நான் உன்னை வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். கவின் ஒரு வேளை எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான்னா அது டாடிக்கு எவ்வளோ பெரிய அவமானம் உனக்கு தெரியுமா? சுடர் அப்படி அந்த பக்கமா எட்டி பார்க்குறாங்க. மனோகரி கை கட்டி அபி என்ன கேட்க போறா, சுடர் அதுக்கு என்ன பதில் சொல்ல போறா, ரெண்டு பேரும் முட்டிக்கு வாங்கலாம் மோதிக்கு வாங்கலான்னு பார்க்குறாங்க மனோகரி. இதையும் சுடர் கவனிச்சுட்டாங்க. மறுபடியும் அபி விடுவேனான்னு ஒன்னாவே இருக்கிற எங்களை நீ உன்னால எங்களை பிரிச்சுடுவ போல இருக்கு. நீ ஏதோ ஒரு ஆர்வத்தில் அமைதியாக பேசாமல் இருந்திருந்தீன்னா டாடியே ஸ்கூல் கரஸ்பாண்டிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு அங்கேயே அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருப்பாங்க. நீ வேணும்னே எங்களை பிளான் பண்ணி பிரிக்கலான்னு தானே நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற சுடர். அபி, வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு. நான் எதுக்கு உங்களை பிரிக்கணும்னு நினைக்கிறேன்? நீங்கள் 4 பேருமே என்னோட குழந்தைங்க. உங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் பிரித்து வைப்பேனா? நீங்கள் 4 பேரும் எப்பவும் ஒன்றா இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் யார் சொல்லி நீ இப்படியெல்லாம் பேசுறீன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு மனோகரியை மறைச்சு பார்த்து சுடர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பார் அபி, நான் உனக்கு அம்மாவா இல்லைனாலும் அம்மா ஸ்தானத்துலேருந்து நான் சொல்கிறேன்னு சொல்லி கன்னத்தை தொடறாங்க. என்னை தொடாதா அப்படின்னு கையை தட்டி விடுறாங்க அபி. நீ என்ன சொல்லி ஒத்துக்கலைனாலும் அதுதான் நிஜம். என் பையன் கவின் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. கவினை பாஸ் பண்ண வைக்க வேண்டியது அது என்னோட பொறுப்பு. அதை நான் பார்த்துக்கிறேன், விடு. நீ போய் உன்னோட வேலை என்னவோ அதை பாரு, படிக்கிற வேலையை பாருன்னு சொல்லிட்டு சுடர் மனோகரியை நோக்கி வராங்க. என்ன மனோகரி, குழந்தைகளை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? என் குழந்தைகளை எப்படி வளர்த்தணும், எப்படி படிக்க வைக்கணும், எப்படி எல்லாமலையும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ உள்ள பூந்து ஆட்டம் ஆடாத, வேடிக்கை மட்டும் பாருன்னு சுடர் மனோகரி கிட்ட சவால் விட்டுட்டு போறாங்க. ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? எப்படி அந்த குழந்தைங்களை 4 பேர்த்தையும் உனக்கு எதிராக திருப்பி விடுறேன் பாருன்னு மனோகரி ஒரு பக்கம் சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க. சுடர் எப்படி சமாளிச்சு கொண்டு வராங்கன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்.